ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்னோடய சேனலில் பார்க்க போகிறது கால்சனோட கேம். அதாவது கால்சனுக்கு இப்போ செஸ் ஃபைனல்ஸ் நடந்துகிட்ருக்கு, செஸ் டூர் ஃபைனல்ஸ். ஸோ அதை கால்சன் ஒரு ஸ்டேல்மேட் பண்ணாங்க. அந்த ஸ்டேல்மேட் எப்படி பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு E4, C5 சிசிலியன் ஆடி இருக்காங்க. நைட் F3, நைட் C6, அதுக்கு பிஷப் C5, நைட்டுக்கு அட்டாக்கு. அவங்க G6, அதாவது ஃபியான்சேட்டோ பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. இங்கே ஒயிட் கேசல் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஒயிட் மேக்னஸ்ஸு, பிளாக் ஹிக்கரோ. ஓகே, நெக்ஸ்ட் பிஷப் G7. அதாவது நம்ம இப்போ பிஷப் இருக்க பிஷப்பை ரிலீஸ் பண்ணனா அந்த B2 பான் வீக் ஆகிடும். ஸோ அவங்க அட்டாக் வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கு C3 புஷ் பண்ணிட்டாங்க. புஷ் பண்ணதுக்கு நைட் F6, பானுக்கு அட்டாக். ரூக்கை வச்சு சப்போர்ட் ஆயிடுச்சு. அதே இது ரூக்கும் ஓப்பன் 5 பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. டபுள் ஓ பிளாக்கு D4 புஷ் பண்ணுறாங்க. புஷ் பண்ணதுக்கு C into D4, C into D4, D5. பான் சென்டரில் 2 பான் இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இப்போ தான். ஸோ புஷ் பண்ணுறாங்க. புஷ் பண்ணதுக்கு E5, நைட்டுக்கு அட்டாக் கொடுக்குறாங்க. நைட்டு இப்போ எங்கே மூவ் ஆகும்னு பார்ப்போம். நைட்டு E4, சென்டரில் உட்காந்துக்குச்சு நைட்டு. ஓகேவா, அதை எப்படி விரட்டுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா சென்டரில் நைட் எப்போவுமே இருந்தால் அது நமக்கு ஒரு வீக்னஸ் தானே. ஸோ மேக்னஸ் அதை எப்படி விரட்டுறாங்கன்னு பார்ப்போமா. பிஷப் E3. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிஷப்புக்கு சப்போர்ட் கொடுத்துட்றாங்க. ஏன்னா இன்னொரு நைட்டை வச்சு அட்டாக் இருக்குது அந்த இதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன மூவ் பண்ணுறாங்க, பிஷப் இன்னொரு பிஷப்புக்கு அட்டாக் வருது, நம்மளோட ஒயிட் ஸ்கொயர் பிஷப்புக்கு. ஸோ பிஷப்பை குயின் சப்போர்ட்டு வச்சாச்சு. வச்சதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நைட்டை மூவ் பண்ணிட்டாங்க. மூவ் பண்ணதுக்கு பிஷப் இன்ட்டு D7 அடிச்சிட்டோம். பிஷப் இன்ட்டு D7 பண்ணதுக்கு குயின் இன்ட்டு D7. ஸோ நைட் F2. இப்போ எப்படி சப்போர்ட் கொடுத்துட்டு அட்டாக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு அதையும் அவங்க அந்த நைட்டை மூவ் பண்ணதுன்னா F3 புஷ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த இது நைட் இன்ட்டு கிராஸ் பண்ணுறாங்க. அதுக்கு குயினை வச்சோ பிஷப் வச்சோ கிராஸ் பண்ணியிருந்திருக்கு. ஆனால் இவங்க நைட்டை ரிலீஸ் பண்ணி கிராஸ் பண்ணுறாங்க பாருங்கள். நைட் ரிலீஸ் பண்ணி கிராஸ் பண்ணியாச்சு. நைட் C4, மறுபடியும் நைட்டுக்கு அட்டாக் வருது. ஸோ நைட் இன்ட்டு C4, D இன்ட்டு C4, A4 புஷ் பண்ணுறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் அடுத்த பானும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கு குயினை வச்சு இந்த பான் சப்போர்ட்டுக்கு இப்போது குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாங்க. சப்போஸ் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்காமல் மூவ் பண்ணி போட்டோன்னா அங்கே பான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸ்சேஞ்சு இங்கே ஆக்சுவலாக பான் டபுள் ஆயிடுது ஒயிட்டுக்கு. பாருங்கள், டபுள். ஆனால் சென்டரில் இருக்க பானுக்கு சப்போர்ட் மாதிரி ஆயிடுது. ஸோ தான் டபுள் ஆக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு E6 மூவ் பண்ணதுக்கு ரூக்கை வச்சு பானுக்கு அட்டாக் கொடுக்காங்க. அட்டாக் கொடுக்குறதுக்கு அவங்க ரூக்கை வச்சு சப்போர்ட் கொடுத்ததுக்கு இவங்க இன்னொரு ரூக்கை லைன் பண்ணுறதுக்கு கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுறதுக்கு ரூக் C6க்கு B3. அதாவது கிராஸ் பண்ணால் நான் அந்த ரூக்கை கிராஸ் பண்ணிக்கிறேன், பானை கிராஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்சேஞ்ச் தானே. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ரூக்கை வச்சு லைன் பண்ணிட்டாங்க. லைன் பண்ணதுக்கு கிராஸ் பண்ணியாச்சு. கிராஸ் பண்ணதுக்கு ரூக் இன்ட்டு கிராஸ் பண்ணுறாங்க. இப்போ ரூக் இன்ட்டு ரூக்னால் எக்ஸ்சேஞ்ச் தானே. ஆனால் எக்ஸ்சேஞ்ச் எடுக்காமல் ரூக் B3 வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரூக்குக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு ரூக்கை வச்சு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் அடுத்த ரூக் வருது. அடுத்த ரூக்கு B6. எத்தனை அட்டாக் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது பண்ணுறாங்க. இங்கே பான் புஷ் பண்ணதுக்கு அடுத்த பான் புஷ் ஆகுது. புஷ் ஆச்சுன்னா B இன்ட்டு A5, ரூக் A3, அதுக்கு F6. பானுக்கு அட்டாக் ஆகுது. நம்ம ரூக்கை வச்சும் ஒரு சப்போர்ட் போடாமேன்ட்டு ரூக் இன்ட்டு பான் சப்போர்ட் ஆயிடுச்சு. அதுக்கு G5 புஷ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கிராஸ் பண்ணி இங்கே அந்த பான் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி தானே. நெக்ஸ்ட்டு இப்போ இன்னொரு அட்டாக் அது சொல்கிறேன். கிங் வருது. கிங் வந்ததுக்கு H6 மறுபடியும் பானுக்கு சப்போர்ட் ஆயிடுச்சு.
அதுக்கு பானை புஷ் பண்ணி பானை இதை பிரேக் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பான் பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்து இங்கே சப்போர்ட் போட முடியாது, நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாங்கிற மாதிரி. ஏதாவது சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து அடுத்த ரூக் வச்சு இங்கே பானுக்கு சப்போர்ட் அட்டாக் வருது. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இங்கே இன்னொரு பானை அட்டாக் பண்ணுறாங்க, E6 பானை அட்டாக் பண்ணுறாங்க பாருங்கள். அதுக்கு வந்து ரூக் E8 ரூக்கை வச்சு சப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போது இன்னொரு ரூக் வருது, ரூக் வந்து சப்போர்ட் ஆகுது பானுக்கு. நெக்ஸ்ட்டு கிங் வருது, கிங் வந்ததுக்கு H5. கிங் வந்து G6 வரக்கூடாதுங்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு ரூக் இருக்கிறது E7. இதுக்கு வந்து பான் இன்ட்டு பான், பான் இன்ட்டு பான், ரூக்கை வச்சு பானுக்கு அட்டாக் கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுக்கு ரூக் இன்ட்டு ரூக், பான் இன்ட்டு ரூக். நெக்ஸ்ட் வந்து கிங் மூவ் ஆகுது. கிங் மூவ் பண்ணதுக்கு அவங்க வந்து இப்போ எந்த பான் E5 பானை கிராஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே அடுத்த பான் போகும். என்னென்னா பிஷப் சப்போர்ட் வேறு இருக்குது. ஸோ அவங்க வந்து கிராஸ் பண்ணாலும் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் தான், பண்ணதுனாலும் நமக்கு நோ லாஸ். ஸோ கிராஸ் பண்ணிட்டாங்க. கிராஸ் பண்ணதுக்கு நம்ம அடித்து கிராஸ் பண்ணி செக் வேறு வருது. ஓகே, ரொம்ப லாங்க போயிட்டேன்னு நினைக்கிறேன். கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணதுக்கு ரூக் இன்ட்டு E7 செக்கு, செக்குக்கு கிங் E7 மறைக்கிறாங்க. செக்கை மறைச்சதுக்கு ரூக் இன்ட்டு E7, கிங் இன்ட்டு E7, கிங் F5. இந்த எண்ட் கேம் வந்து ரொம்ப லென்த்தாக போகும், அதுதான் மெயின். அது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கிங் வந்து இந்த 5 பிடிச்சிடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. எந்த இதுனா G6. நெக்ஸ்ட் பானை புஷ் பண்ணுறாங்க. பானை புஷ் பண்ணதுக்கு கிராஸ் பண்ணிட்டாங்க. கிராஸ் பண்ணதுக்கு பிஷப் இன்ட்டு கிராஸ் பண்ணால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். D4 புஷ்ஷிங், D4 புஷ்க்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிஷப் வச்சு ஃபஸ்ட்டு மறைச்சி போடுறோம். பிஷப் வச்சு மறைச்சாச்சா, இப்போ அந்த ஸ்கொயரை தாண்டி அந்த பான் வந்து இறங்கி வந்துச்சு அப்படின்னா அந்த பானுக்கு சப்போர்ட் கிடையாது. ஸோ அது வந்து நமக்கு தான் அந்த பான். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். D3 புஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கிங் வந்து E4. நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த பான் நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், என்ன மூவ் பண்ணாலும் நமக்கு தான் அந்த பான் கிடச்சிருச்சு. கிடச்சன்னா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கிங் மூவ் ஆக்கி வருது. அதுக்கு பான் புஷ், பான் 2 ஸ்டெப் வச்சுருந்துருக்காங்க, 1 ஸ்டெப் தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அவங்க மூவ் பண்ணுறாங்க. பிஷப்பை தான் மாற்றி மாற்றி பிளாக் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து ஜஸ்ட் ட்ராக் தான் ஆடுற மாதிரி தெரியுது. ஒயிட் வந்து கொஞ்சம் வின் பண்ணிடலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா மாற்றி மாற்றி அந்த பானை கிராஸ் பண்ணிட்டேன்னா போதும், அந்த H6 இருக்க பானை கிராஸ் பண்ணிட்டா போதும், ஒயிட்டு வின் பண்ணிடும். அதுக்கு தான் மெயினாக ப்ளே பண்ணுறாங்க. அந்த பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் வாங்கிட்டா போதும், அந்த பிளாக் ஸ்கொயர் பிஷப்பையும் எக்ஸ்சேஞ்ச், ரெண்டு எதை வந்து அவங்க தூக்குனாலும் சரி அவங்களுக்கு வந்து ஒயிட்டு வந்து கண்ணை மூடிட்டு ஆடி வின் பண்ணிடுறான். அதுதான் இது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நீங்கள் நினைக்கலாம் அந்த H5 இருக்க ஒயிட் பானை வந்து அவங்க வந்து கிராஸ் பண்ணாமேன்ட்டு அந்த பான் கிட்டையே போக முடியாத மாதிரி ஒயிட் வந்து மறைச்சி வச்சுருக்கேன். அதுதான் வந்து ஒயிட்டோட இது மேக்னஸோட இது பார்த்துக்குங்க, ப்ரில்லியன்சி இது தான். நெக்ஸ்ட் வந்து கிங் மூவ் ஆகுது. ஏன்னா கிங் வந்து அந்த லாஸ்ட் எண்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிளாக் பான் கிட்ட போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், கேம் வந்து அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தான் அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பிஷப் மூவ், பிஷப் மூவ், கிங் மூவ், கிங் மூவ், கிங் மூவ், கிங் மூவ், கிங் மூவ், பிஷப் மூவ் பண்ணுது, பிஷப் மூவ் பண்ணுது. ஏன்னா பிஷப் நெக்ஸ்ட் அந்த ஸ்கொயருக்கு வரக்கூடாதுன்ட்டு பிஷப் வந்து எங்கே கொண்டு வராங்க பாருங்கள், எங்கே கொண்டு வந்து அடுத்தது சப்போர்ட் போட போகிறாங்கன்ட்டு. இப்போ பிஷப் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாங்க, அவங்க கொடுக்காம மூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கிங் வருது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க தெரியுமா,
E3 வச்சு எக்ஸ்சேஞ்ச் கேட்க போகிறாங்க. சப்போஸ் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தா ஒயிட் வின்னு. ஆனால் அதுக்கு அவங்க வந்து ஹிக்கரு எப்படி விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். பிஷப்பை மூவ் பண்ணி போட்டாங்க. பிஷப் இப்போ அட்டாக், அந்த பானை அட்டாக் பண்ணுது. பான் பிஷப் வந்து சப்போர்ட் போட்டுருச்சு. என்ன நெக்ஸ்ட் பான் ஒன் ஸ்டெப், கிங் மூவ், பான் ஒன் ஸ்டெப் செக்கு, கிங் மூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிஷப் மூவ் பண்ணி அடுத்து பிஷப் வந்து B2. பிஷப்பை தான் மாற்றி மாற்றி மூவ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் கேட்டுகிட்டே இருக்காங்க ஒயிட்டு. ஆனால் வந்து கொடுக்கவே மாட்டேங்காங்க பிளாக். பாருங்கள், பிஷப் மூவ் பண்ணிட்டாங்க, கிங் மூவ். நெக்ஸ்ட் வந்து பிஷப் வந்து E7. நெக்ஸ்ட்டு பிஷப் வச்சு அங்கே பானுக்கு அட்டாக் கொடுக்குறாங்க. செக்கு, கிங் மூவ். கிங் மூவ் பண்ணதுக்கு கிங் மூவ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அங்கே சப்போர்ட் போயிடுச்சு. சப்போர்ட் பண்ணோன்னே எக்ஸ்சேஞ்ச் கேட்காங்க. பிஷப் மூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பான் மூவ். பிஷப் எங்கே வருது பாருங்கள், E3. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கிங் மூவ் பண்ணுறாங்க. பண்ணுறதுக்கு பிஷப் வந்து C3, கிங் மூவ். ஏன்னா 2 சப்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ பான் சப்போர்ட்டு பிஷப் இருந்து பானுக்கு அட்டாக் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பான் பிஷப் வந்து E5, ஏன்னா கிராஸ் பண்ணால் பிஷப் வச்சு கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்ப்போம். பிஷப் மூவ். பிஷப் அந்த பானுக்கு அட்டாக் கொடுக்குறாங்க. பாருங்கள், சப்போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு அட்டாக் கொடுக்குறாங்க. பிஷப் இன்ட்டு பான், பிஷப் இன்ட்டு பான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ வந்து பிளாக் வந்து எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாங்க. ஏன் தெரியுமா, இதுக்கப்புறம் வந்து கேம் வந்து எப்படியும் ட்ரா தான். ஏன்னா அந்த ரூக் பான் ஹச்சில் வந்து ரூக் தானே இருக்கும். ரூக் பானும் பிஷப் பானும் வந்து ட்ரா தான் மேக்ஸிமம் முடியும். அதாவது விளையாட தெரியாதவங்க ஆடினா மட்டும்தான் அந்த பான் வந்து குயின் ஆகும். மற்றபடி எந்த இதாக இருந்தாலும் மேக்ஸிமம் ட்ரா தான் ஆகும். லாஸ்ட்டு வேணால் கிங் ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸில் இருந்து பான் வந்து எண்டிங் வரைக்கும் வந்துடுச்சு, அந்த மாதிரி இருந்தால் வேணால் அது வந்து வின் பண்ண சான்ஸ் இருக்குது. ரூக் பான் பிஷப் பான் அதை தான் 99% ட்ரா தான். இப்போ இதுவும் ட்ரா தான் ஆகும். அதுக்காக தான் அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாங்க. இப்போ எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு கிங் இன்ட்டு நெக்ஸ்ட் வந்து அது எப்படி ட்ரா பண்ணணும்னு இப்போ வந்து மேக்னஸ் ஆடி காட்டுவாங்க. பாருங்கள், மேக்னஸ் ஹீக்கரும் அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத மேக்னஸ் காட்டுவாங்க. கிங் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு H7 H8 அந்த 2 ஸ்கொயரையும் விடாமல் பிடிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா கிங் வந்து அந்த ஸ்கொயருக்கு வந்துடாத மாதிரி நம்ம பிடிச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த இது ட்ரா பண்ண முடியும். அதுதான் மெயின். பாருங்கள், கிங் மூவ், பான் மூவ், கிங் மூவ், கிங் மூவ். பாருங்கள், அந்த ஸ்கொயர் இப்போ என்னென்னா H7 வர முடியாது, அப்படி தானே. அப்போது கிங் வந்து என்ட்ராக அளவுக்கு G8 வைக்கிறோம். G8 வச்சதுக்கு பான் போஸ்ட் செக்கா. இப்போ வந்து நகண்டு போயிடக்கூடாது. கிங் வந்து உடனே H8 தான் வரணும். இப்போ வந்து இப்போ பானை விட்டு ஒயிட் வந்து மூவ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அவங்க பானை டேக் பண்ணிப்பாங்க. அதனால் பானை விட்டு நகராமல் போடுறாங்க. சப்போர்ட் போட்டால் கண்டிப்பாக இது ஸ்டேல்மேட். இது வந்து மேக்னஸ் வந்து செஸ், அதாவது கார்ல்சன் செஸ் டூர் ஃபைனல்ஸ் அவங்க வந்து ஸ்டேல்மேட் பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.